நான் ராஜுக்கு ஃபோன் பண்றேன். என் போன் அவன் எடுக்கவே மாட்டேங்கிறான். மறுபடியும் பண்ணுங்க, அப்படியே ஸ்பீக்கர்லயும் போடுங்க, அப்பதான் என்னால கேட்க முடியும். சொல்லுங்க பாட்டி. ராஜ், நீ ஏன் என் போனை எடுக்க மாட்டேங்கிற? இல்ல அது வந்து. சரி, அது போகட்டும். அங்க என்ன நடக்குது? முதல்ல நீங்க எங்க போனீங்க? நீங்க சொல்லுங்க. என்ன விடு, நீ இப்ப எதுக்கு சிரிச்ச சொல்லு. ஒரு நல்ல விஷயம், அதான் சிரிச்சேன். அபி மீராவை கல்யாணம் பண்ணிக்கல. நிஜமாவா? உண்மைதான் சொல்ற பாட்டி. அபி பிரக்யாவை கோயில கல்யாணம் பண்ணிக்கிறான். அவங்க எல்லாரும் இங்க இருந்து கிளம்பிட்டாங்க. டாட் மீரா ஆண்டியை கல்யாணம் பண்ணிக்கலையா? அட, அவங்க 2 பேரும் ஏற்கனவே புருஷன் பொண்டாட்டி தான்ப்பா. வருஷத்துல அவங்க ஒரு தடவை கல்யாணம் பண்ணா என்ன, 4 தடவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன? அபியையும் பிரக்யாவையும் யாராலையும் பிரிக்க முடியாது. எல்லாமே லீகல் தான்ப்பா. நீங்க சரியாதான் சொன்னீங்க பாட்டி. அவங்க மனசார இன்னும் டைவர்ஸ் ஆகல. அவங்க இப்பவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். ராஜுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். அவகிட்ட நான் அப்பா கிட்ட திரும்ப திரும்ப பேசி நான் கன்வின்ஸ் பண்ணிட்டேன்னு சொல்றேன். அப்பதான் அவ கூட இருக்கிற என் டீல் முழுசா முடியும். யா, நான் அத்தை கிட்ட அப்புறம் பேசிக்கிறேன். இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்ப்பா. சரி, நான் போனை வைக்கிறேன். ஏதாவது பேசவே மாட்டியா? நீங்க என்ன கேட்க ஆசைப்படுறீங்க? நான் சொல்ல வேண்டியதையும் சொல்லிட்டேன், நீங்க சொல்ல வேண்டியதையும் சொல்லிட்டீங்க. என்ன ஆனாலும் சரி, இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன். உன்னோட பிரச்சனை தான் என்ன பிரக்யா? நாங்க சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? உனக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு. நீ என்ன ஆசைப்படுற, என்ன பண்ண நினைக்கிற சொல்லு. பிரச்சனை உன்னோட வாழ்க்கை பத்தினதா, ஈகோ பத்தினதா? எந்த பேஸ்ல சண்டை போடுற? உனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சுங்கறத நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். ஆனா இப்பவும் அண்ணன் தான் உன்னோட ஹஸ்பண்ட்ங்கறத நீ ப்ரூவ் பண்ண முடியுமா? ஐ ஸ்வேர், நீ இப்ப பண்ண காரியம் இருக்கே, என்னால போலீஸ கூப்பிட முடியும், ஆனா நான் கூப்பிட மாட்டேன். அது எதுக்காகனா, நீ முன்னாடி அண்ணனோட பொண்டாட்டி இருந்திருக்க. இதுல மூக்கு நுழைக்கிறதுக்கு நான் உன்னை கூப்பிட்டேனா? இல்ல, இது எனக்கும் பிரக்யாக்கும் உள்ள பர்சனல் மேட்டர். எங்க பர்சனல் மேட்டர்ல பேசுறதுக்கு உரிமை இருக்குன்னா அது வெறும் மீராக்கு மட்டும்தான். மீரா 20 வருஷமா ரீஹா கூட இருக்கா. அவ ரொம்ப நல்லா பாத்துக்கிறா. அவ எப்படி பாத்துக்கிறானா, அவளுக்கு இது வரைக்கும் அம்மான்ற குறைய தெரிஞ்சது இல்ல. இது நான் சூஸ் பண்ண நெக்லஸே இல்ல, இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆனது. ஆனா சார், இது உங்களுக்காக தானே வாங்கினாரு, போட்டுக்கோங்க. போட்டுக்கோ. ஏன் இப்படி ஆச்சரியமா பாக்குற? நான் மீராவை கல்யாணம் பண்ணிக்க போறேன். நீ என் லைஃபை நாசமாக்கலாம், ஆனா இவ லைஃபை இல்ல. அதனால அவளுக்கும் பேச உரிமை இருக்குல்ல. அப்புறம் மீரா, நீ டென்ஷன் ஆகாத, நம்ம கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். அது யார் தடுத்து நிறுத்துறாங்கன்னு நான் பாக்குறேன். பிரக்யா, போதும், நீ இதெல்லாம் நிறுத்து ப்ளீஸ். எங்களை தனியா விட்டுடு, எங்களை சந்தோஷமா இருக்க விடு. இதே வார்த்தையை நானும் உன்கிட்ட சொல்ல முடியும்ல மீரா? எங்களை தனியா விட்டு எங்களுக்கு நடுவுல வராதன்னு. மீரா, எங்களுக்கு டிவோர்ஸ் நடக்கல, நான் தான் இவரோட பொண்டாட்டி. நான் அத ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸ் தான் நினைச்சேன், டிவோர்ஸ் எனக்கு தெரியாது. அப்புறம் டிவோர்ஸ்ங்கிறத நியாயமான முறையில வாங்கணும், அதுதான் நியாயம். இவ ஏமாத்தி என்கிட்ட இருந்து கையெழுத்து வாங்கியிருக்கா, அதனால நான் தான் இவரோட பொண்டாட்டி. இவரோட பொண்டாட்டியா நான் இருக்கும் போது இவரால இன்னொரு கல்யாணம் படிக்க முடியாது. லீகலி நீ இப்போ மிஸ்ஸஸ் மெஹ்ரா கிடையாது. ப்ளீஸ். எனஃப் பிரக்யா, சும்மா கத்திக்கிட்டே இருக்க போறியா, சென்சிபிளா பேச போறியா? இதுக்கு மேல என்ன சென்சிபிளா பேச சொல்றீங்க? நான் உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுக்கல. நியாயமா எனக்கு தான் கோவம் வரணும். நான் தான் ஏமாந்து டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டிருக்கேன். ஆனா நீங்க சந்தோஷமா கையெழுத்து போட்டிருக்கீங்க. வேற நான் என்ன பண்றது? நீயே சொல்லு. நீ என்ன விட்டுட்டு போயிட்டா நான் தனியால நிக்கிறேன். அப்புறம் நான் என்ன பண்றதுன்னு சொல்லு. இதோட விஷயம் முடிஞ்சது. எல்லாம் முடிஞ்சிருச்சா? இனி என்னால வாக்குவாதம் பண்ண முடியாது. நீ என்ன பண்ண ஆசைப்படுற? வாட் யூ வாண்ட் டு டு? நீ போலீஸை கூப்பிட விரும்புறியா இல்ல என் கூட இருக்க ஆசைப்படுறியா? நீ இது வரைக்கும் என் கூட இருந்ததே இல்லையா? வாட் யூ வாண்ட் டு டு?
நான் எதை கேட்க ஆசைப்பட்டனோ அதை நீ சொல்லவே இல்லை. அதனால இப்ப நான் மீராவை கோயில்ல வச்சு கல்யாணம் பண்ணிக்க போறேன். அப்புறம் எங்களை யார் தடுக்கிறாங்கன்னு பாக்குறேன். பிரக்யா, என்னை யாரும் தடுக்க முடியாது. நீங்க என்ன கேட்க ஆசைப்பட்டீங்க? உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? கால்ல விழுந்து கதறணும்னு நினைக்கிறீங்களா? நான் அதை பண்றேன். நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டா நீங்க உங்க முடிவு மாத்திப்பீங்களா? சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? ஐயரே வாங்க போலாம். இல்லைங்க, நீங்க இதை முதல்ல பண்ணக்கூடாது. ப்ளீஸ் சொல்றத கேளுங்க. இங்க நடந்தது எல்லாமே நீங்க நிறையவே பார்த்துட்டீங்க. தயவு செஞ்சு எங்களை தனியா விடுங்க. நீங்க எல்லாருமே கிளம்பலாம். தேங்க்யூ. வாட் ரியா, நீ ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிற? என் போனே எனக்கு இப்பதான் கிடைச்சது. அப்ப இனிமே உன் பக்கத்திலே போனை வச்சுக்கோ. நீ ஓவரா பேசுறது நிப்பாட்டு. நான் சொல்றது கேளு. நான் ஜெயிச்சிட்டேன். யார? எல்லாரையுமே நான் ஜெயிச்சிட்டேன். நான் என்ன ஆசைப்பட்டனோ அதெல்லாம் இப்ப நடக்க போகுது. நீ கிளியரா என்ன ஆசைப்பட்டேன்னு கொஞ்சம் சொல்றியா? நான் ஆசைப்பட்டது என்னன்னா, என் அம்மாக்கும் அப்பாக்கும் கல்யாணம் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அவங்க கல்யாணம் இப்ப நடக்க போகுது. And that's a gateway for me, you know? கெட்டவே? I mean, ரன்பீர். அம்மாக்கும் அப்பாக்கும் மறுபடியும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா எனக்கும் ரன்பீருக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடந்துரும். That's like my ரியா. சரி, அதை விடு. அப்புறம் அந்த ஜெய் இருக்கான்ல, அவனுக்கு என்னாச்சு? அவன் இன்னைக்கு கோயில்ல பல்லக்க கல்யாணம் பண்ணிக்க போறான். என்ன பல்லக்கையா? நீ ஏன் இப்படி ரியாக்ட் பண்ற? உனக்கு இந்த விஷயம் தெரியாதா என்ன? இல்ல, எனக்கு தெரியாது. ஆக்சுவலி நான் அவனுக்கு கால் பண்ணி கேட்டேன். இன்னைக்கு ட்ரெக்கிங் போறதா இருந்தது. ஆனா கோயில்ல இன்னைக்கு கல்யாணம்னு சொன்னான். பட் கெஸ் வாட்? வாட்? ரன்பீரும் அங்க இருக்கான். விட்னஸ்க்காக வந்திருக்கான்னு நினைக்கிறேன். அவங்க இந்த அளவுக்கு ரொமான்டிக்கா இருப்பாங்கன்ற விஷயம் எனக்கு தெரியாதுப்பா. எனிவே, இங்க பாரு, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு. சொல்லு. சரி, அதெல்லாம் விடு. அந்த கோயில் எங்க இருக்குன்னு இப்ப சொல்றியா? நம்ம ஊர்ல இருக்க ஃபேமஸான அம்மன் கோயில் தான். ஃபைன், நீ அங்க போயிடு, நானும் அங்க வந்துடுறேன். ஓகே, அங்க பார்க்கலாம். பை. ஜெயன் பலக், நீங்க 2 பேரும் ரியா கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. நாட் பாசிபிள். இப்ப அதே கோயில்ல உங்க 2 பேரோட சேர்த்து நானும் ரன்பீரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். இது அவ்வளவு இம்பார்ட்டன்டாப்பா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அம்மா அவங்க கையால வாங்கியிருக்காங்க இத. ரன்பீர், ஷஹனா, நீ எதுக்கு மெசேஜ் பண்ணி சீக்கிரமா வர சொன்ன? பிராச்சி கிட்ட போய் சொல்ல நான் எவ்வளவு டென்ஷனா இருக்கேன் தெரியுமா? கம் ஆன் ஷஹானா, எல்லாம் ரன்பீருக்காக தானே பண்ற. பொறுத்துக்கோமா. நீ வாய் மூடு. நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற ஷஹானா? ரன்பீரை கொஞ்சம் பாரு. இவன் என்ன உனக்கு சாதாரணமா போயிட்டானா? இவங்க அம்மா ஏன் அம்மா ஏன் அம்மா அவங்க அம்மா அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. அப்படிதான். ரன்பீர், ஆரியன் உனக்கு வேண்டாமா? அவனுக்கு பதிலா இவன தொணமாப்பிளைய சேர்த்துக்கிட்ட. ஹே, ஹலோ ஹலோ ஹலோ, ஹேங் ஆன். என்ன தொணமாப்பிள? தொணமாப்பிள தெரியாதா? ரன்பீரோட ஃப்ரெண்டா எடுத்துட்டு தொணமாப்பிளனா என்ன தெரியாதா? முதல்ல ஆரியனால நிறைய மரியாதை போச்சு. இப்ப உன்னால மிச்சம் மீதி இருக்கிற மரியாதையும் போகுது. என்ன நீ எப்ப பாரு ஆரியன் ஆரியன்னு சொல்லிட்டு இருக்க? உனக்கும் ஆரியனுக்கும் நடுவுல எதுவும் இருக்கா? நீ என்ன சொல்ல வர? நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏதாவது லவ் அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. நீ போதும் நிறுத்தியா? நிறுத்துங்க ஒரு செகண்ட். நான் சொல்ல வர்றத கேளுங்க. நம்ம ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வந்திருக்கோம். ஷஹனா, ஒரு நிமிஷம். இங்க பாரு, இதோ பாரு ஷஹனா. ரன்பீர், வாவ், இது எனக்காகவா? Thank you, thank you, thank you, thank you so much. ஹேங் ஆன். இது ஒண்ணு உனக்காகலாம் இல்ல. இத கொண்டு போய் பிராச்சிட்ட கூட அவளை இத போட்டுக்க சொல்லு. இத பொடி. முடியாது. நம்ம இங்க பேசுறது பிராச்சி இங்க கூட்டிட்டு வர்றது மட்டும்தான். பிராச்சி அவ்வளவு அப்செட்டா இருக்கா தெரியுமா? அவ எத்தனை தடவை கேட்ட தெரியுமா? ஆனா ரன்பீர் இங்க இருக்கிற விஷயத்த நான் சொல்லவே இல்ல. ஆனா இந்த ட்ரெஸ் மட்டும் நான் அவகிட்ட கொடுத்தேன்னு வை. அப்புறம் அவ என் உயிரை எடுத்துருவா. இதுல என்ன ப்ராப்ளம் இருக்கு? ஒரு நிமிஷம். இத நானே ஹேண்டில் பண்றேன். ஏன் ப்ரோ, மை ஃப்ரெண்ட், இதுல ஹேண்டில் பண்றதுக்கு என்ன இருக்கு? எல்லாமே தான் இருக்கு. இத கொண்டு போய் பிராச்சிட்ட கொடு. ஓ இல்ல. டேய், என்னடா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? உனக்கு பேச கூட தெரியாதா? நான் பேசியிருந்தா அவ முடியாதுன்னே சொல்லிருக்க மாட்டா. அப்ப நீயே கொடுத்துரு.
இப்ப நான் என்ன பண்றது பல்ஜித் பாட்டி அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. பல்ஜித் பாட்டி இல்ல பல்ஜித் பாட்டி. டிராமா ரொம்ப ஓவர் ஆயிடுச்சே. உன்னோட இடம் வீட்டுக்குள்ள இல்ல, வீட்டுக்கு வெளியே. அலே என்ன போக விடு, நான் பல்ஜித் பாட்டியை பார்த்தாகணும் ப்ளீஸ். இந்த எமோஷனல் ஆட்டத்தை முதல்ல நிப்பாட்டு. பல்ஜித் பாட்டியை நீ பார்க்க முடியாது. ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவர் இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு. அவங்க நினைச்சாங்கன்னா அவரோட முடிவை மாத்த முடியும். ப்ளீஸ் என்ன உள்ள போக விட. அண்ணனை ஏத்துக்காதப்போ பல்ஜித் பாட்டியை பார்த்து என்ன பண்ண போற? அவர் ஃபைனலா மூவ் ஆன் பண்ணி இப்ப மீராவை கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. ஆலியா, நீ ஒவ்வொரு தடவை இந்த மாதிரி எனக்கு துரோகம் பண்ணும்போதும் நான் அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு என் வாழ்க்கையில முன்னேற பார்த்தா, ஆனா இந்த தடவை என்னால முடியாது. நீ என்னை ஏமாத்தி அந்த டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் வாங்கியிருக்க. இந்த விஷயத்தை நான் எப்பவும் மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். எனக்கு நல்லா தெரியும் நான் அவரோட வாழ்க்கையில இருக்க கூடாதுன்னு நீ நினைக்கிற. ஆனா அவர் வச்ச குங்குமம் என்னைக்கும் என் நெத்தியில தான் இருக்கும். அதை யாராலையும் அழிக்க முடியாது. குங்குமம் நெத்தியில இருக்கும், அழிக்க முடியாதா? ஆனா இனிமே குங்குமத்துக்கு சொந்தக்காரி மீரா. அண்ணன் உன் வாழ்க்கையில இல்லாதப்போ அவரோட குங்குமத்துக்கு மட்டும் நீ எப்படி சொந்தக்காரி ஆவ? அவர் என்னோட புருஷன். அவர் தான் என் வாழ்க்கை, அவர் தான் என்னோட உயிர் நாடி. ஒருவேளை வாழ்க்கைக்கும் குங்குமத்துக்கும் அர்த்தம் தெரிஞ்சிருந்தா நீ இந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டேன். அந்த ஆண்டவனாலே இதெல்லாம் மாத்த முடியாத நீ என்ன பண்ண முடியும்? நீ எத்தனை தடவை எங்களை பிரிக்க பார்த்த, ஆனா அது பண்ண முடிஞ்சதா உன்னால? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, எங்களை எப்பவும் உன்னால பிரிக்க முடியாது. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் போராடுவேன். அவர் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அவர் தான் என்னோட வாழ்க்கை. அவர் எனக்கு தாலி கட்டியிருக்காரு, குங்குமத்தை வச்சிருக்காரு. அவருக்காக நான் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் போராடுவேன். செக்யூரிட்டி, செக்யூரிட்டி. பாட்டி, பிரக்யா மரியாதை எங்க இருந்து போயிடு. இல்லன்னா நான் போக மாட்டேன். ப்ளீஸ் நான் சொல்றத கேளு ஆலியா. பாட்டி, லாக் தி கேட். ஆலியா ப்ளீஸ் என்ன போக விடு. ஆலியா ப்ளீஸ் ப்ளீஸ். பாட்டி, பாட்டி ப்ளீஸ். பாட்டி, நான் மீராவை கோயில்ல வச்சு கல்யாணம் பண்ணிக்க போறேன். இவ திரும்ப வந்து அழுது புரண்டாலும் கேட்ட திறக்க கூடாது. ரொம்ப டிராமா பண்ணா போலீஸுக்கு போன் பண்ணுங்க. என்ன? ஓகே மேடம். யாராவது தப்பு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் யூனிஃபார்ம் கலட்டிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதா இருக்கும். இங்க சிசிடிவி கேமரா இருக்கு. தப்பு நடக்கவே கூடாது. உன் கதையை முடிச்சிட்டேன் பிரக்யா. இனி ரியா கதையை முடிக்க வேண்டாமா? மண்ணி எடுங்க. எங்க போணும் மேடம்? சாரி. ப்ளீஸ் ப்ளீஸ் கேட்ட கொஞ்சம் தரங்க. சொல்றத கேளுங்க, கேட்டு தரங்க ப்ளீஸ். சொல்றத புரிஞ்சுக்கோங்க. நான் பல்ஜித் பாட்டியை ஒரே ஒரு தடவை மீட் பண்ணிட்டு போயிடுறேன் ப்ளீஸ். உங்க முதலாளியோட பொண்டாட்டின்னா என்னோட வாழ்க்கையே முடிஞ்சிரும் ப்ளீஸ். நான் உங்களை கை கூப்பி கேட்டுக்கிறேன், என்ன உள்ள விடுங்க ப்ளீஸ். உங்களுக்குள்ள மனைவிங்கிற ஒரு தைரியம் இருக்கு. நல்ல இழுத்து ஜோரா எட்டி உதைங்க, தானா கதவு திறந்துக்கும். கூட்ட தர தொடங்க. இல்ல இல்ல, என்னோட வேலை இங்க பிராச்சியை கூட்டிட்டு வர்றது மட்டும்தான். நான் இந்த ட்ரெஸ் எல்லாம் அவளுக்கு கொடுக்க மாட்டேன், கண்டிப்பா முடியாது. ரொம்ப ஓவரா நடிக்காதம்மா, சொன்னதை செய். நீ டைலாக் அடிக்கிறது பட்டா அம்மா ஐயர் எங்க அத முதல்ல நான் சொல்ல மாட்டேன், காட்டுவேன். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் ப்ளீஸ் வெல்கம் ஐயர். ஐயரே வாங்க வாங்க பாருங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்தாங்க ஐயர் வந்துட்டாரு. ஆஹா, ஐயர் கடிச்சிட்டாரு. தேடினா கடலே கிடைக்கும் போது ஐயர் என்ன பெரிய விஷயமா? so proud of you dude. சரியா Thank சொன்னீங்க you very bro. much. Thanks bro. ரன்பீர், ஐயரோட மூஞ்சியே ஒரு மாதிரியா இருக்கு. இவரை பார்த்தா ஐயர் மாதிரியே தெரியல. உங்கள யாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்? எனக்கு இருக்கு. என்னது, பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? இல்ல ஐயரே, நாங்க சொல்றது நீங்க ஒழுங்கா புரிஞ்சுக்கல. நாங்க என்ன சொல்ல வரோம்னா நீங்க கொஞ்சம் என்ன ஐயரே, இங்க கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளையே நான் தான். ஆனா பிராச்சிக்கு முன்னாடி மாப்பிள்ளையா நான் தான் நடிப்பேன். புரிஞ்சதா ஐயரே?
பொண்ணை பொறுத்த வரைக்கும் இவன் தான் மாப்பிள்ள. ஆக்சுவலா கான்செப்ட் என்னன்னா அந்த பொண்ணு இவனை தான் மாப்பிள்ளையா நினைச்சுக்கிட்டு இருக்கும். ஆனா இங்க கல்யாணம் பண்ணிக்க போறது யாருன்னா நான் தான். அதனால உண்மையான மாப்பிள்ள நான் தான். சரி, இந்த ஒரிஜினல் டூப்ளிகேட்டை விடுங்க. யாரு தாலி கட்ட போறான்? தாலி நான் கட்டுவேன். ஆனா மணமேடையில உட்கார போறது காரணம் என்னன்னா இதுல உண்மையான மாப்பிள்ள நான் தான். ஆனா பொண்ணை பொறுத்த வரைக்கும் நான் தான் மாப்பிள்ள. ஆனா பொண்ணுக்கு தெரியாது நான் தான் உண்மையான மாப்பிள்ளன்னு. ஆனா உங்களோட பார்வையில நாங்க 2 பேரும் யாருங்கிறது தெரியும். அதனால நீங்க வெளியே எதையும் சொல்லாம மந்திரத்தை மட்டும் சொன்னாலே போதும். என்ன புரிஞ்சுதா? போதும், நிறுத்துங்கப்பா. எனக்கு தலையே சுத்துது. இப்படியே குழப்பனீங்கன்னா நான் மந்திரத்தையே மறந்துடுவேன். இல்ல 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 நீங்க எதையும் மறக்க தேவையில்ல. நான் சொல்றத கவனமா கேளுங்க, பொறுமையா கேளுங்க. நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கவும் ஆசைப்படுறேன். ஆனா அந்த பொண்ணுக்கு அவளுக்கு தான் கல்யாணம் நடக்க போகுதுன்னு அவளுக்கே தெரியாது. புரிஞ்சுதா? இப்ப புரிஞ்சிச்சு. கல்யாண பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போற. அதுவும் கல்யாண பொண்ணுக்கே தெரியாம. கண்டிப்பா. அது எப்படிப்பா முடியும்? அதுக்கு தான் நாங்க 5 பேர் இருக்கோமே ஐயரே. 5? 1 2 3 4. 5வது யாரு? பழக்கா? ஆட இந்த பழக்கு யாருப்பா? புரிஞ்சுதா? நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். சரியா? ஆனா பிராச்சி என்ன கல்யாணம் பண்ணிக்க துளி கூட விருப்பப்படல. ஆனா இதுக்கு முன்னாடி அவ என்ன கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டிருக்கா. அவ ஆசைப்பட்ட மாதிரி இப்ப நடக்க போகுது. நான் கண்டிப்பா இப்ப கல்யாணம் பண்ணிப்பேன். நான் கண்டிப்பா பிராச்சியை கல்யாணம் பண்ணிப்பேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? அப்புறம் பிராச்சி கிட்ட ஜேக்கும் பழக்குக்கும் தான் கல்யாணம் நடக்குதுன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன். அந்த ஜே நான் தான். ஓகே, நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்ணா போதும். ஆமா. அப்புறம் இந்த பிராச்சி இருக்கால, அவ வேற ஒருத்தரோட கல்யாணத்துக்கு வந்திருக்கிறதா அவ நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலி அவ வேற யார் கல்யாணத்துக்கும் வரல, அவளோட கல்யாணத்துக்காக தான் அவ வந்திருக்கா. ஆனா அவளுக்கே இந்த விஷயம் தெரியவே தெரியாது. அவ கழுத்துக்கு எப்ப தாலி ஏறப்போதோ அவளுக்கு அப்பதான் அந்த விஷயமே தெரிய போகுது. தாலி கட்ட போறது யாரு? நான் தான். மாப்பிள்ளை யாரு? நான் தான். வெரி குட், நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க ஐயரே. இப்ப எனக்கு புரிஞ்சது. ஆனா ஒரு பிரச்சனை இருக்கு. சொல்லுங்க. எனக்கு எப்படி தெரிய வரும் இவதா பிராச்சின்னு இவதா பழக்குன்னு? இப்போ பிரச்சனையை நான் சால்வ் பண்ணிடுறேன். இந்த பொண்ணு இந்த துணியை யாருக்கு போட்டு விடுறாளோ அந்த பொண்ணு தான் அவளா இருப்பா. யாரு? பிராச்சி. அவளை கல்யாணம் பண்ணிக்க போறது யாரு? நான் தான். இப்போ எல்லாமே புரிஞ்சிருச்சுல உங்களுக்கு? இனி எதுவுமே தவறாது. என்ன தவறாதா? என்ன? அட தவறாது இல்லப்பா, தவறாது தவறாது. புரியுதா? ஓகே ஓகே, எந்த தப்பும் நடக்காது. அப்புறம் இங்க பாருமா, நீ இந்த துணியை கொண்டு போய் பொண்ணு கிட்ட கொடுத்துரு. மணப்பொண்ணு அலங்காரம் இல்லாம இந்த கல்யாணம் எப்படி நடக்கும்? நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பலிகாடாக்க பாக்குறீங்க, அவ்வளவுதான். அட சகனா, இங்க பாரு செல்லம், நீ பலிகாடு இல்ல பலி ஆடு. நான் மாட்டேன்னு வை, அவ உன்னை சும்மாவே விட மாட்டா. என் அண்ணனுக்காக இதை கூட தாங்கிப்ப. அண்ணனுக்காகவா? தேங்க்ஸ் ப்ரோ. எஸ், தேங்க் யூ ஐயரே, தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ. கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கும். அட தேங்க்ஸ் எல்லாம் எதுக்குப்பா? உங்க அப்பா எவ்வளவு பெரிய டான் இல்லையா? அவரு இங்க வருவார்ல. இல்ல ஆக்சுவலா வீட்ல அப்பாக்களை விட அம்மாக்கள் தான் பெரிய டான். அதனால அவரு வர மாட்டாரு. அதுக்கு பதிலா இவனோட அம்மா வருவாங்க. அவங்களும் வராங்க. இங்க பாருங்க விக்ரம், நீங்களும் உங்க ஃபேமிலி இதை பார்க்க வேண்டியதாயிடுச்சு. ஐ எம் வெரி சாரி. ரன்பீர் அப்புறம் ரியா கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம ரிலேஷன் ஆக போறோம். உங்க முன்னாடி இது நடக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பல்லவி, டோன்ட் வெரி. உன்னோட ஃப்ரெண்டுக்கு எல்லா உரிமையும் கிடைக்கும். அந்த பிரக்யா இனிமே வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க மாட்டான். இந்த வீட்டோட மிகப்பெரிய பிரச்சனை யாருன்னா அந்த பிரக்யா தான். அவ இந்த வீட்டை விட்டு போயிட்டா இல்லையா, இனிமே எந்த பிரச்சனையும் இருக்காது. பிரக்யா, பிரக்யா நில்லு. ஆலியா, 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 ஆலியா. என்னாச்சு? புரப், அக்கா இங்க பாரு, நீ அவர் மேல அன்பா இருக்க, அவர் மேல மரியாதை வச்சிருக்கன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் எனக்கு புரியுது. நானும் அதே அளவுக்கு உனக்கு முக்கியம் தானே. எனக்காக எதுவும் பண்ண மாட்டியா? ஏங்க அப்படிலாம் பேசுறீங்க? உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்க என்ன கேட்க வேண்டாம், நானே தாராளமா பண்ணுவேன்க்கா. அது வந்து இன்னைக்கு நடந்த விஷயத்துல என்னால எதுவும் பண்ண முடியலக்கா. உன்னோட இக்கட்டான சூழ்நிலை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இந்த கல்யாணத்தை உடனடியா நிப்பாட்டணும் போற. பிளீஸ், எனக்கு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லு. அவரு மீராவை கூட்டிட்டு எந்த கோயிலுக்கு போயிருக்காரு? உனக்கு தெரியுங்கிற விஷயம் எனக்கு தெரியும். பிளீஸ் எனக்கு சொல்லிடு. நீ தானே என்கிட்ட வந்து சொன்ன ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்க. நீங்க தான் முடியாது. நீங்களே நான் தப்பு பண்ணிட்டேன். ஆனா இந்த கல்யாணத்தை இப்ப நான் நிறுத்த பாக்குறேன். உங்களுக்கு இந்த கல்யாணம் நடக்க கூடாது. இப்ப நான் எதுவும் பண்ணலன்னா அப்புறம் என் வாழ்க்கையே போயிடும். ராமர் சீதா கோயில்ல அபி என்னையும் இன்வைட் பண்ணா. Thank you. Thank you so much. அக்கா, இப்ப இந்த கல்யாணத்தை நான் நிறுத்துறதை யாராலையும் தடுக்க முடியாது. இனிமே எந்த தப்பும் நடக்காது.
இவளுக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ராஜ் டாக்டர் கூப்பிடு. நோ ஐம் ஃபைன். ராஜ் சீக்கிரம் கூப்பிடு. கூப்பிடுங்க. நான் கூப்பிடுறேன். ஹலோ டாக்டர், கொஞ்சம் உடனே வீட்டுக்கு வாங்களேன், கொஞ்சம் எமர்ஜென்சி. உங்களுக்கு எதுக்கு புரிய மாட்டேங்குது? எனக்கு டாக்டரும் வேணாம், பிரக்யாவும் வேணாம். அவளை முதல்ல நான் வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும். இட்ஸ் நாட் ஃபேர். இங்க பாரு, என்ன இருந்தாலும் சரியா அவ ரியாவோட அம்மா. அதனால நீங்க அவள ரூடா பேசாதீங்க ப்ளீஸ். விக்ரம், உறவுன்னு வரும்போது உங்ககிட்ட ஒன்னு சொல்லிக்க ஆசைப்படுறேன். எங்க ஃபேமிலி மேட்டர்ல தலையிடாதீங்க. ஜஸ்ட் ஸ்டே அவுட் ஆஃப் ஹியர். போதும் ஆலியா, நீ கோவத்துல இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அதுக்காக நீ யார்கிட்ட வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாம்னு அர்த்தம் கிடையாது. அதுவும் என் ஹஸ்பண்ட் கிட்ட கூடவே கூடாது. ப்ளீஸ். பிரக்யா, கேட்டை தாண்டி நீ எப்படி வீட்டுக்குள்ள வந்த? உடைச்சிட்டு வந்த. நான் ஏன் இங்க வந்தேன்னு உனக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். என்ன ஆனாலும் இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன். அண்ணனோட கல்யாணம் எங்க நடக்குதுன்னு தெரிஞ்சதுல நீ போய் நிறுத்துறதுக்கு. அதனால இந்த உருட்டலை எல்லாம் உன் கூடவே நீ வச்சுக்கோ. இப்ப நீ தான் புரிஞ்சுக்கணும் ஆலியா. இந்த கல்யாணத்துக்கு எதிரா சில பேர் இப்போவும் இந்த வீட்ல இருக்காங்க. அவங்க எனக்கு உதவி பண்றாங்க. பூரப், பூரப், பூரப். சரி, நான் போனை வைக்கிறேன். ஓகே, நான் அப்புறம் பண்றேன். உள்ள வரதுக்கு முன்னாடி கதவை தட்டிட்டு வா. என்ன? அண்ணனுக்கு போன் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? நீங்க தான் பிரக்யா கிட்ட அண்ணனும் மீராவும் எந்த கோயில்ல கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு சொல்லிட்டீங்கல்ல? ஆமா, நான் சொன்னேன். என்னையும் அந்த கோயிலுக்கு வர சொல்லிருக்கான். அப்ப நீங்க தனியா போக வேண்டியதானே? எதுக்காக நீங்க பிரக்யா கிட்ட சொன்னீங்க? அவளுக்கு என்ன தேவைங்கிறது உங்களுக்கு தெரியும். யாருக்கு என்ன வேணுங்கிறது எனக்கு ரொம்ப நாளாவே தெரியும். எல்லார விட உனக்கு என்ன வேணுங்கிறது எனக்கு ரொம்ப நாளாவே தெரியும். இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? சொல்லவா? நீ நம்ம ஃபேமிலிய மொத்தமா உன் பக்கம் இழுத்துக்கிட்ட. எல்லாரையுமே அபிக்கும் பிரியாவுக்கும் எதிரா இழுத்து விட்டுட்ட. வெறும் பல்ஜித் பாட்டி மட்டும்தான் அபியை நினைச்சு கவலைப்படுறாங்க. அபி மீராவோட கல்யாணத்தை இந்த ஃபேமிலியில யாருமே தடுத்து நிறுத்தவே இல்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிரக்யா அந்த கல்யாணத்தை நிறுத்திடுவான்னு நினைக்கிறீங்களா? உங்க தப்பான அபிப்பிராயம் கூடிய சீக்கிரத்துல கிளியர் ஆக போகுது. அண்ணன் மீராவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல சீரியஸா இருக்காரு. இதை நீங்க கேட்கலன்னு நினைக்கிறேன். அண்ணனுக்கும் பிரக்யாவுக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. என்னால அது ஏத்துக்க முடியாது. அவங்க ரெண்டு பேருமே எந்த காலத்திலயும் ஒருத்தர் விட்டு ஒருத்தர் பிரிய மாட்டாங்க. அண்ட் ஐ சேலஞ்ச் யூ. டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்றதுக்காக அபி கையை தூக்கி இருக்க மாட்டான். ஆனா மீராவோட நெத்தியில குங்குமத்தை வைக்கிறதுக்கு அண்ணன் கண்டிப்பா கையை தூக்குவாரு. யூ நோ வாட் ஆலியா, இவ்வளவு நாள் நான் வீட்டு ஆளுங்களை விட்டு தள்ளி இருந்தேன். எல்லாரையும் மிஸ் பண்ணேன். இருந்தாலும் நான் சந்தோஷமா தான் இருந்தேன். ஏன் தெரியுமா? ஏன்னா நீ அங்க இல்ல. ஆலியா, நீ இது வரைக்கும் யாருக்குமே நல்லது நினைச்சதில்ல. அதே மாதிரி உனக்கு என்னைக்குமே நல்லது நடக்காது. உன்னை சந்திக்காம இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். நாம சந்திக்காம இருந்திருந்தா அபியும் பிரக்யாக்காவும் பிரிஞ்சிருக்க மாட்டாங்க.